ஹாய் மினி விலாக் பார்க்கலாமா? லாஸ்ட் மினி விலாகில் வந்து முருகன் கோவில் போயிட்டு சென்னை வந்திருந்தோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் சென்னைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சிஸ்டர் இன்லா வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க யூஎஸ் கிளம்பிடுவாங்க. அதே டைமில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வந்திருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து வீட்லேயே நாங்கள் டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு கேக் வெட்ட அவங்க அத்தை வந்து நலங்கெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் வச்சு குளிப்பாட்டலான்னு வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குட்டீஸ் கூட இருந்தனால அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள் இந்த பர்த்டே. எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா போன டைம் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ அவங்களால வர முடியல. ஸோ இந்த பர்த்டேக்கு எல்லோரும் வந்து இருந்து செலிப்ரேட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னோடய சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவால் வர முடியல. ஏன்னா அப்பாவுக்கு அப்போ தான் சர்ஜரி பண்ணியிருந்தனால அவரால் வர முடியல. என்னோடய சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. என்னோடய அக்காவும் தங்கச்சியும். அக்கா வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க மதர்-இன்-லா அவங்களோட பையனோட வந்திருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சியும் வந்திருந்தா. ஸோ நாங்கள் இவ்வளோ தான் கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப க்ளோஸ்டான சர்க்கிள். என்னோடய சைட்லேருந்து என்னோடய அக்கா தங்கச்சி, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா, அப்புறம் என்னோடய மதர்-இன்-லா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து கேக் வெட்டியிருந்தோம். லாஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. தேவக்குட்டி வந்து அப்போ இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்-இன்-லாவும் வர முடியாது. குட்டீஸும் வரல ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு. இந்த பர்த்டேக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக இருந்து சம்யுக்கு கேக் வெட்டினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப மெமரபிளாகவும் இருந்துச்சு. ஸோ சம்யு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தா.